Taste the Daily. முதுகலை பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்விற்கு ஜனவரி 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் முதுகலை தொழிற்கல்வி படிப்புகளில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்வு அண்ணா பல்கலைக்கழகத்தால் மேற்கொள்ளப்பட்டு மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்படுகிறது. இந்த நிலையில் முதுகலை பொறியியல் படிப்புகளான ME, MTech, MPlan ஆகிய படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான CEETA மற்றும் MBA, MCA ஆகிய படிப்புகளில் சேர்வதற்கான தமிழ்நாடு பொது நுழைவுத் தேர்வுகளுக்கு ஜனவரி 24ஆம் தேதி முதல் பிப்ரவரி 21ஆம் தேதி வரை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அண்ணா பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. மேலும் மாணவர்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு மார்ச் 22, 23 ஆகிய தேதிகளில் நடைபெறுவதாகவும் இந்த நுழைவுத் தேர்வு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 15 இடங்களில் நடைபெறுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு தேர்தல் பத்திரங்களை ரத்து செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகள் பெறும் நன்கொடைகள் கணிசமாக அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி தேர்தல் பத்திரங்கள் திட்டம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதையடுத்து வங்கிகள் உடனடியாக பத்திரங்களை வழங்குவதை நிறுத்த உத்தரவிட்டது. இந்நிலையில் ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட் உள்ளிட்ட தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அரசியல் கட்சிகள் நன்கொடைகளை பெற்று வருவது அதிகரித்துள்ளது. இதில் ப்ரூடென்ட் எலக்டோரல் ட்ரஸ்டுக்கு வழங்கிய 1075 கோடியே 70 லட்சம் ரூபாயில் 797 கோடியே 10 லட்சம் ரூபாய் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து பெறப்பட்டது. இதில் தேர்தல் அறக்கட்டளைகள் மூலம் அதிகபட்ச நன்கொடையாக பாஜகவிற்கு 723 கோடியே 8 லட்சம் ரூபாயும், காங்கிரஸ் கட்சிக்கு 156 கோடியே 35 லட்சம் ரூபாயும் கிடைத்துள்ளன. இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அவர் தங்கியுள்ள வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது வாடகை செலுத்த வேண்டும் என இலங்கையின் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை களுத்துறை கட்டுக்குருந்தவில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய இலங்கை அதிபர், முன்னாள் அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட அனைத்து அரசு இல்லங்களையும் அரசாங்கம் திரும்பப் பெறும் என தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கான வாடகை மதிப்பு மாதத்திற்கு 4.6 மில்லியன் ரூபாய் என்பதால் அவர் அந்த இல்லத்தை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது அதற்கான வாடகை பணத்தை செலுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அதிபர் மாளிகை, கண்டியில் உள்ள அதிபர் மாளிகை மற்றும் அலரி மாளிகை தவிர அனைத்து அமைச்சர் பங்களாக்களும் ஹோட்டல்களாக அல்லது பிற பயன்பாடுகளுக்காக பயன்படுத்தப்படும் என்றும் இலங்கை அதிபர் தெரிவித்துள்ளார்.